Hi friends, welcome back to நம்ம வழி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பொட்டேட்டோ கட்லெட் செய்ய போறேன். இது ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டான டிஷ். யார் வேணாலும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 உருளைக்கிழங்கு குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி 5 விசிலுக்கு வேக வைக்க போறேன். அதுக்குள்ள நான் ஒரு மிக்சர் ஜாரில் மில்க் ரஸ்க்கு 5லிருந்து 6 ரஸ்க்கு துண்டு துண்டாக உடைச்சி போட்டு கோஸ் பவுடரை அரைச்சிக்க போகிறேன். அரைச்ச இந்த பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்க போகிறோம். எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 5 விசில் வந்தாச்சு. இப்போ வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்ட்டு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷரில் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 4 கியூப் பன்னீர் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேன். பன்னீர் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பன்னீர் ஹை ப்ரோட்டீன்ங்கிறதுனால 6 மணிக்கு முன்னாடியே கொடுத்துடுங்க. அப்போ தான் ஜீரணம் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு முடித்ததும் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேங்க. உங்கள் விருப்பம்தான். நீங்கள் வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு முறை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் ஒட்டிக்கும். இப்போது ஷேப் பண்ணதை கார்ன்ஃப்ளவர் மாவில் போய் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பவுடர் பண்ண ரஸ்கில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா கட்லெட்டையும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட்லெட்டை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கட்லெட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கழித்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன பிறகு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட்லெட் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்கு. இப்போ நம்ம கடாயிலிருந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சுவையான பன்னீர் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.